தன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழல்ல அவருடைய எழுத்துக்கள் நம்ம கூடவே பயணிக்கிற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப்ல ஒரு கட்டுரையை படிச்சங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. துரைபாண்டின்னு ஒருத்தருங்க பூக்கடை வச்சிருக்காரு. பூக்கடையை சாத்திட்டு போகும்போதெல்லாம் ஒரு 4 மாலையை வெளியே தொங்க விட்டுட்டு போவாராம். சக நண்பர் கேட்டிருக்காரு, 4 மாலையை எதுக்குப்பா வெளியே தொங்க போடுற, உள்ள வச்சிருந்தா மறுநாள் வந்து வித்துக்கலாம் இல்லையான்னு கேட்டாராம். அதற்கு அந்த துரைபாண்டி சொன்னாராம், ஊருக்குள்ள நம்ம தான் ஒரு பூக்கடை வச்சிருக்கோம். வீட்டுல ஏதாவது துக்கம் நடந்துட்டுன்னு சொன்னா ஊர்ல இருக்கக்கூடியவங்க கடையை தேடி அலைய வேண்டாம் இல்லையா, இந்த மாலையை எடுத்து போய் அவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யட்டும், அது எனக்கு புண்ணியமா போகும்னு சொன்னாங்களாம். இப்போ ஒரு விஷயம் யோசிச்சீங்களாங்க, ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசுதான் வேணுமே தவிர பெரிய லெவல்ல பணம் இருக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. நிறைய வேணும்னு ஆசைப்படக்கூடாது, நிறைவா வேணும்னு ஆசைப்பட்டாலே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத தன்னுடைய எழுத்துக்கள்ல அவ்வளவு அழகா கொடுத்திருக்காரு நம்மளுடைய எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். நன்றி, வணக்கம்.